சார், இந்த தேர்தல் நெருங்க நெருங்க முக்கியத்துவத்தை திரு ஓபிஎஸ் இழந்து கொண்டிருக்கிறாரா சார்? ஓபிஎஸ் முக்கியத்துவம் இப்பத்தான் தேவைப்படுது. ஓகே. ஏனென்றால் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருக்கும்போது எந்த பாஜக தலைவராவது இப்படி முந்திரி கொட்ட மாதிரி முந்தி சொல்லியிருக்கிறாங்களா? நாங்க தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம், எங்க என்டிஏ தலைமையில தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? பழனிசாமி சிஎம்ங்கிறத பிஜேபி ஒத்துக்கிடாட்டா கூட ஐயா ஓபிஎஸ் அறிவிச்சார். அன்னைக்கு அவர் அறிவிச்சதை பாஜக ஒத்துக்கிட்டு தான் ஆட்சி கேட்டுத்தான் போச்சு. அதே மாதிரி கூட்டணிக்கு இவ்வளவு சீட்டு தேங்கிறத இங்க வர சொல்லி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உட்கார்ந்து முடிவு பண்ணி ஒருங்கிணைப்பாளர் தான் இத்தனை சீட்டுன்னு அறிவிச்சார். சரி, ஒற்றை தலைமையாக வந்து விடுவேன், இரட்டை தலைமை வேண்டாம், ஒற்றை தலைமையாக மாறிவிடுவேன்னு சொல்லி நான் பராக்கிரமசாலியாக மாறி பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சிருவேன்னு சொன்னாரே எடப்பாடி. இன்னைக்கு ஒற்றை தலைமையை பாஜக சொத்தை தலைமையை ஆக்கியிருக்கிறது. எடுப்பார் கைப்பிள்ளை போல் நடத்துகிறது. இப்ப தெரியுதா ஒருங்கிணைப்பாளருடைய தேவை எவ்வளவு முக்கியம்னு? அது போக அதிமுகவினுடைய இணைப்பிற்கு நாங்கள் எந்த ஹெல்ப்பையும் பண்ண மாட்டோம், நாங்க பிரிச்சு மட்டும்தான் வைப்போம், சேர்த்து வைக்கிறது எங்க வேலை இல்லைன்னு தெளிவா சொல்றாரு. அப்ப பங்காளிகளா இருந்த நாம் இன்று பகையாளியா மாறினதுக்கு யாரு காரணம்?